Daily. Taste the Daily. ஒருத்தர் நடுவில் நிற்கிறார். அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே முதலமைச்சராக இருந்தவர். அவரை சுற்றி எல்லா பிஷப்மாரும் நிற்கிறாங்க. சிஎஸ்ஐ பிஷப்மார். அதாவது ஒரு 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 மத போதகர், அதாவது பிஷப்பு, இவங்க கையில் தான் கிறிஸ்தவ ஓட்டு இருக்கா என்ன? ஜனநாயக கடமையை வந்து இவங்க தான் தீர்மானிக்கணுமா என்ன? இதை தான் சிஎஸ்ஐ திருச்சபையில் உறுப்பினர் இருக்கிற முட்டாள்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் அது. புரியுதா? அனைத்து சிஎஸ்ஐ திருச்சபை முட்டாள்கள். நான் அவங்கள நல்லவங்களே சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் எதிர்த்து மதவாத கும்பல்கள் ஒரு சொல்லி ஒரு நகைப்பாடுதாங்களே, அப்ப இதுக்கு பேர் என்ன பேர்னு ஒரு கேள்விக்குறி வருது. மக்கள் கேட்கிறாங்க. நானே ஒரு கேள்வி, ஜனநாயக கடமை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மனுஷன் நீங்க இப்ப ஒரு பிஷப்பே தீர்மானிச்சுட்டு வந்து நீங்களே ஒரு கேள்வி கேட்கும் போது நானும் அதுதான் நான் சொல்ல வரேன். மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சிஎஸ்ஐயில் உள்ள மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நீ யார் எனக்கு தீர்மானம் பண்ணி சொல்வதற்கு? ஆன்மீக வழியில வழி நடத்த வேண்டிய போதர்களாகிய நீங்க, பேராயர்களை நீங்க செய்ய வேண்டிய வேலையை அரசியல்வாதிகளோடு கூட சேர்ந்து கொண்டு இவர்களுக்கு தான் நீங்கள் வாக்கு கொடுக்கணும்னு சொல்வது நீங்க யார்? இப்போ திமுக என்ன சொல்றாங்க? பிஜேபி என்று இந்துத்துவ கட்சின்னு சொல்றாங்க இல்லையா? அது மத சார்புள்ள கட்சின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இதுக்கு பேர் என்ன பேரு? அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். இப்போ அது மத சார்புள்ள கட்சின்றீங்க. அப்போ நீங்க செய்யறது மட்டும் இப்போ அவங்க சரி நீங்க சொல்றபடி கூட இருக்கட்டுங்க, அவங்க வந்து மதத்தை தான் திணிக்கிறாங்க அப்படின்றாங்க. நீங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே காலி பண்ணிடுறீங்களே உங்க டாஸ்மாக் மூலமா. குடிக்காக நாள்தோறும் ஜெபம் பண்ற பாதிரியார்கள் அப்படியே போய் டாஸ்மாக் நிரந்தரமாக நடத்தக்கூடிய ஸ்டாலின் கிட்ட போய் அப்படியே மொத்தத்தையும் கொண்டு ஒப்படைச்சிட்டு வராங்களே. அதை விட கேவலம், இவங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு இன்னொரு கொள்ளை கூட்டத்தை கூட சேர்ந்தா தானே கொள்ளை அடிக்க முடியும். ஒரு கொள்ளை கூட்டத்தோடு கூட இன்னொரு கொள்ளை கூட்டம் சேருது. இப்போ இந்த சிஎஸ்ஐ மக்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா? அப்போது இந்த சிஎஸ்ஐயில் என்ன நடக்குது? அப்போ அரசியல்வாதியே மேலுன்ற அட திமுக மேலு, அண்ணா திமுக மேலு, பிஜேபி மேலு. அந்த நிர்வாகத்தை மொத்தமாக கொண்டு திமுக இணைச்சிடலாமா? ஆமா, மொத்தமா அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் அரசாங்கம் திமுக கொடுத்துருங்க. அதுக்காக தான் திமுக பின்னாடி போறாங்க. நானும் ஒரு காலத்தில் சிஎஸ்ஐயில் இருந்தவன் தானேங்க. முன்னாள் முதலமைச்சருங்க டாக்டர் கலைஞர் கருணாநிதியே சொல்றாருங்க, அவங்களுடைய அரசியல்வாதி கிட்ட சொல்றாரு, ஏம்பா உனக்கு அரசியல் கற்றுக்கணுன்னா கிறிஸ்தவ பிஷப் கிட்ட போய் கற்றுக்குப்பான்றார். அப்போ எவ்வளோ கேவலமாக இருக்குது கிறிஸ்தவங்களுடைய நிலைமை. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஆங்கிலிக்கன் திருச்சபையின் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். வணக்கங்க ஃபாதர். தேர்தல் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. ஆமாம். இந்த முறை கிறிஸ்தவர்கள் வாக்கு யாருக்கு போக போகுது? திமுக தான் கிட்டத்தட்ட 190% அப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா போதகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் அவங்கள போய் பார்க்குறாங்க. நெல்லை திருமண்டல பேராயர் பர்ணபாஸ் அவர்களை கூட போய் பார்க்குறாங்க. எல்லா கட்சிகளும் போகிறாங்க. அவங்களும் கும்பிட்டு வீட்டிலேயே போய் ஆதரவு கேட்குறாங்க. கடைசி நேரத்தில் நாங்கள் இவங்களுக்கு தான் போடுவோம்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்ட மாதிரி எழுதி வச்ச மாதிரி இப்போ பர்மனெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்க. இந்த முறை மாறுமா? மக்கள் தெளிவாக சிந்தித்து செயல்படுவாங்களா கிறிஸ்தவ மக்கள்? அதாவது இப்போது சிஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் திருநெல்வேலி பேராயத்தை பற்றி பேசுகிறீங்க. திருநெல்வேலி பிஷப் அவர் என்ன பொதுவாகவே சொல்கிறேன், அவர் மட்டும் இல்லை, வெளியில் தெரியுதுனால அப்போ நான் அவர் குறிப்பிட்டு வெளியே தெரிஞ்ச பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகத்திலும் நீங்கள் பார்க்கலாம். பெருமையாக சிஎஸ்ஐயில் உள்ள ஃபேஸ்புக்லேயே, அது மட்டும் இல்லை சிஎஸ்ஐ உள்ள வாட்ஸ்அப் குரூப்லேயே, சிஎஸ்ஐ உள்ள எல்லா குரூப்பில் பார்த்தீங்கன்னா பெருமையாக அவங்க என்ன போடுறாங்க, ஒருத்தர் நடுவில் நிற்கிறார். அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே முதலமைச்சராக இருந்தவர். அவரை சுற்றி எல்லா பிஷப்மாரும் நிற்கிறாங்க. சிஎஸ்ஐ பிஷப்மார், கத்தோலிக்க ஃபாதர்கள். அதில் இதை வழி நடத்துறது யாருன்னா அட்வொகேட் ஃபெர்னாண்டஸ்ன்னு இருக்கிறார். அவர் தான் சிஎஸ்ஐ உடைய செயலாளர். சரியா? இப்போது இவங்களுடைய ஸ்டாண்டு என்னன்னு தெரியுதுன்னா, நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆன்மீக தலைவர்னால் பொதுவாக தான் இருக்கணும். இப்போ நான் வந்து பேசுகிறேன்னா பிஜேபி ஆதரவாக ஏன் பேசுகிறேன்னா, மத்திய அமைச்சர்கள் மத்தியில் யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தான் மாநிலத்தில் உதவி செய்ய முடியும். ஏன்னா எந்த ஒரு பணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு காரியத்தை கொண்டு வரணுன்னாலும்
மக்கள் நலன் சுயமாக கருதி, நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்யணும். அப்போ மத்திய அரசாங்கத்தை கூட ஒத்துப்போகக்கூடிய கட்சியாக இந்த கட்சி இருக்கணும். இப்போது இதை தான் நான் முன்வைத்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றனே தவிர ஏதோ ஒரு கட்சி சார்பாக இது நடக்கணுன்றதுக்காக நான் பேசலாம். ஆனால் இவங்க செய்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, திமுகவுடைய வேட்பாளர், திமுகவுடைய தலைமை, திமுகவுடைய தலைவர் இவங்களை வச்சு தான் பேசுகிறாங்க. அப்போ இவங்க நடுநிலையாக இல்லை. கரெக்ட் ஃபாதர். இப்போ இந்த கட்டமைப்புங்கிறது மாறுமா? அதாவது ஒரு 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 மத போதகர், அதாவது பிஷப்பு, இவங்க கையில் தான் கிறிஸ்தவ ஓட்டு இருக்கா என்ன? ஜனநாயக கடமையை வந்து இவங்க தான் தீர்மானிக்கணுமா என்ன? இதை தான் சிஎஸ்ஐ திருச்சபையில் உறுப்பினர் இருக்கிற முட்டாள்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் அது. புரியுதா? அனைத்து சிஎஸ்ஐ திருச்சபை முட்டாள்கள். நான் அவங்கள நல்லவங்களே சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் எதிர்த்து மதவாத கும்பல்கள் ஒரு சொல்லி ஒரு நகைப்பாடுறாங்களே, அப்ப இதுக்கு பேர் என்ன பேர்னு ஒரு கேள்விக்குறி வருது. மக்கள் கேட்கிறாங்க. நானே ஒரு கேள்வி, ஜனநாயக கடமை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மனுஷன் நீங்க போய் ஒரு பிஷப்பே தீர்மானிச்சுட்டு வந்து நீங்களே ஒரு கேள்வி கேட்கும் போது நானும் அதுதான் நான் சொல்ல வரேன். மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சிஎஸ்ஐயில் உள்ள மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நீ யார் எனக்கு தீர்மானம் பண்ணி சொல்வதற்கு? இது ஜனநாயக நாடு. நான் என்னுடைய சிந்தனையில் என்னுடைய வீட்டில் நடக்கிற காரியத்தை நீ எப்படி சரி செய்ய முடியும்? நான் ஆலயத்துக்கு வரும்போது தான், திருச்சபைக்கு வரும்போது தான் உங்களுடைய ஆன்மீகத்தை போதிக்க தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர, ஆன்மீக வழியில் வழி நடத்த வேண்டிய போதர்களாகிய நீங்கள், பேராரில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை அரசியல்வாதிகளோடு கூட சேர்ந்து கொண்டு இவர்களுக்கு தான் நீங்கள் வாக்கு கொடுக்கணும்னு சொல்வது நீங்கள் யார்? கரெக்ட். அது முதல்ல சரிதானா? தவறு. ஒரு நல்ல பாதிரியார்னா என்ன செய்யணும்னா, அந்தந்த மக்கள் உங்களுக்கு யார் நல்லது செய்வார்களோ, நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்களுக்கு வாக்க செலுத்துங்கன்னு சொல்லதானே ஒரு நல்ல பாதிரியார் காலம். நிச்சயமாக மக்கள் எடுக்கக்கூடிய ஜனநாயக முடிவை வந்து இவங்களே தீர்மானிச்சு போய் அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வர மாதிரி அப்படியே போட்டுருவாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், ஆதரவு இவருக்கு தான் அப்படின்னா அது அடிமைத்தனமா இல்லையா? அது நிச்சயமாக. எந்த ஆன்மீக கூட்டத்திலோ, எந்த திருச்சபையின் கூட்டத்திலோ, என்னுடைய போதகர் கூட்டத்தில் கூட நான் ஒரு நாளும் ஒரு கட்சியை சார்ந்தோ இல்லை அரசியலை பற்றி பேசுனதே கிடையாது. பொது வழியில் நான் பேசுகிறேன் தவிர, பொது வழியில் என்னுடைய திருச்சபையின் மக்களுக்காக நான் பேசலை, மறுபடியும் கிறிஸ்தவர்களுக்காக நான் பேசலை. இந்துக்கள், பொதுவான இந்துக்கள், நீங்கள் உங்கள் வாக்குகளை உங்கள் இந்து கட்சிக்கே நீங்கள் கொடுங்க நான் சொல்கிறேன். விளங்குதான் நான் சொல்கிறது? உங்கள் கட்சிக்கே நீங்கள் கொடுங்க. இப்போ திமுக என்ன சொல்கிறாங்க, பிஜேபி என்று இந்துத்துவ கட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மத சார்புள்ள கட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இதுக்கு பேர் என்ன பேர்? அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். இப்போது அது மத சார்புள்ள கட்சின்றீங்க. அப்போ நீங்கள் செய்கிறது மட்டும் ஒரு தலைபட்சமாக, ஒரு கட்சிக்கு மட்டும் ஆதரவாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ நான் பேசுறது தவறே இல்லையே. இல்லை, அவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி வந்துடும், கிறிஸ்தவர்கள் சுதந்திரமாக வாழ முடியாது, சர்ச்சு கட்ட முடியாது, இந்த குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், 4 எம்எல்ஏ தமிழ்நாட்டில் இருக்குது. வானதி சீனிவாசன், அப்புறம் வந்து நயினார் நாகேந்திரன், இங்கெல்லாம் என்ன அது நடக்குதுன்னு எனக்கு புரியல. அவங்க தமிழ்நாட்டில் காலை ஊனிடுவாங்க. 4 எம்எல்ஏ சட்டமன்றத்தில் போயிட்டாங்க. அவங்க தொகுதியில் இது மாதிரி கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறாங்களா? அங்கே பாஜக தானே இது பண்ணுறது. ஏன் இந்த பொய்யான கற்பனையான இதை வந்து விஷத்தை பரப்புகிறாங்க? அதாவது திமுகவுடைய இப்போ அவங்க சரி நீங்கள் சொல்கிறபடி கூட இருக்கட்டுங்க, அவங்க வந்து மதத்தை தான் திணிக்கிறாங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே காலி பண்ணிடுறீங்களே உங்கள் டாஸ்மாக் மூலமாக. உங்கள் டாஸ்மாக் எத்தனையோ குடும்பத்தை காலி பண்ணிடுச்சிங்க. ஏங்க இவங்க மத வழிபாடை காலி பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 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 இடத்துலனா வேறு இடத்துல போய் வழிபாடு வைக்கலாமே, தவறு இல்லையே. ஆனால் இந்த காரியத்தை செய்து யாரும் திமுக தான் செய்தது. குடிக்காக நாள்தோறும் ஜெபம் பண்ணுற பாதிரியார்கள் அப்படியே போய் டாஸ்மாக் நிரந்தரமாக நடத்தக்கூடிய ஸ்டாலின் கிட்ட போய் அப்படியே மொத்தத்தையும் கொண்டு ஒப்படைச்சிட்டு வராங்களே. அதை விட கேவலம், இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் செத்து போனார். செத்து போன பிற்பாடு தான் சில விஷயங்கள்லாம் வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குடி போதையிலே நின்று அவர் என்ன பண்ணுறாராம், அங்கே பிரசங்கம் பண்ணுறாராம், அங்கே வழிபாடு நடத்துகிறாராம். இப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண யார்? அவங்க டாஸ்மாக்கு ஒத்து போகிறவங்க, மது போதைக்கு அடிமையானவர்கள், இவங்க தான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது கிறிஸ்தவ ஆன்மீக தலைவனாக இருந்தால் என்ன, அது வேற எந்த ஆன்மீக தலைவனாக இருந்தால் எனக்கு என்ன? கரெக்ட் ஃபாதர். இப்போ வந்து பாஜகவுக்கு சொல்கிறாங்க இந்துத்துவம் வந்துடும், ஓகே, நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கனால கூட ஓகே. ஆனால் ஒரு ஃபாதராக என்ன சொல்லணும்னா, வாக்கு வந்து உங்களுக்கு உரிமை,
நீங்க நல்லவர்களுக்கு போடுங்கன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சியா கூட இருக்கலாம், இல்ல விஜய் தாவேக்கா கட்சியா கூட இருக்கு, விஜய் அவர்களது கட்சியா கூட இருக்கலாம், எவ்வளவோ கட்சி இருக்கு. ஆனா அப்படி கூட சொல்லிட்டு போலாம், பிஜேபிக்கு போட வேண்டாங்கிறாங்க. சரி, நீங்க அதை சொல்லி கூட மித்த கட்சிகள்லாம் இல்லையா, இல்ல வாக்களிப்பது உங்க உரிமை, நீங்க பார்த்து நல்லவர்களுக்கு வாக்கு போடுங்க சொல்லதை விட்டுவிட்டு இந்த மக்கள் உங்களுக்கு தான் ஆதரிப்பார்கள், இவங்க ஒரு 4 பேர் மட்டுமே அப்படியே போய் மொத்தமாக கொடுத்துட்டு வராங்க, இவங்களுக்கு வேற எதுவும் கமிட்மெண்ட் உள்ளே இருக்கிறதுனால இவங்க நம்மளை போய் அடகு வச்சுட்டு வராங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை, நம்மளை அடகு வைக்கலங்க. இவங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு இன்னொரு கொள்ளை கூட்டத்தை கூட சேர்ந்தா தான் கொள்ளை அடிக்க முடியும். ஏங்க, நீங்கள் ஒரு திருடாக இருந்தால் தான் நான் உங்கள் கூட சேர்ந்து என்ன பண்ண முடியும், திருட முடியும். விளங்குதா நான் சொல்கிறது? ஒரு கொள்ளை கூட்டத்தோடு கூட இன்னொரு கொள்ளை கூட்டம் சேருது. இப்போது அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட இருந்து பிடுங்குறாங்க, ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணுறாங்க, கோயிலில் இருக்கிற சொத்தை அபகரிக்கிறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நான் சொல்கிறது என்னன்னு. இந்த பேராயர்கள் சிஎஸ்ஐயில் உள்ள நிலங்களை அபகரிப்பது இவருடைய வழக்கம். பல அபகரிப்பின் வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. இப்போ இதுக்கு யார் ஒத்து போறா? திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்து போகுது அவர்களோடு கூட. அதனால இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இல்ல வெளிப்படையா அதை சொல்லாமலாம் இருக்கலாம். இல்ல நாங்க இன்னாருக்கு தான் ஆதரவுன்னு சொல்லாம இருக்கணும். சொல்லாம நீங்க வாக்கு செலுத்தும் போது நாங்க பாத்துக்கிறோம், நான் தனிப்பட்ட முறையில் அவங்க தேர்தலில் யாருக்கு வாக்கு வெளிப்படையாவே இப்படி சொல்றது, இதுக்கு பேர் என்ன பேரு? கொள்ளைக்காரன். நானும் கொள்ளை அடிப்பேன்றது தான் அர்த்தம். கொள்ளைக்காரன் கூட நானும் ஒரு கொள்ளைக்காரன், கொள்ளைக்காரன் கூட சேர்ந்து நான் கொள்ளை அடிக்க போறேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிஎஸ்ஐ மக்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா? படித்தவங்களா படிக்காதவங்களா நான் கேட்குறேன். இல்லை இந்த சிஎஸ்ஐ சபையை விட்டு அவங்களை வேற எந்த சபைக்கும் போக முடியாதா? மக்கள் முடிவு பிஷப் எடுக்கிறாங்க. இல்லை பரலோகத்துக்கு போக முடியாதா? நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லைங்க, சில பேராயர்களுக்கு இந்த சினாடு சிஎஸ்ஐ சினாடு செக்ரட்டரி பண்ணுறது பிடிக்கலைங்க. பல பேராயர்களுக்கே நான் சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு என்ன பயன்னா, இவரை எதிர்த்துட்டா இவங்களை என்ன பண்ணிவிடுவாங்க, பேராயர்லேருந்து எடுத்துருவாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு பயம். அதே மாதிரி தான் மக்களும், சில மக்கள் இருக்கிறாங்க. எல்லா சிஎஸ்ஐ மக்களையும் முட்டாள் நான் சொல்ல வரல. சில சிஎஸ்ஐ மக்கள் இருக்கிறாங்க, கேள்வி கேட்கணும் விரும்புகிறாங்க. அப்படி கேள்வி கேட்டு என்ன பண்ணுவாங்க, திருச்சபை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், தள்ளினா தள்ளிட்டு போட்டுமே, ஆண்டவர் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன்றார். நீ ஏன் ஒரு பேராயருக்காக, ஒரு போதகருக்காக ஊரை விட்டு ஒதுக்குவாங்க, சுடுகாட்டில் இடம் கொடுக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணதுக்கு சர்ச்சைகள் உள்ள வேண்டியது இல்லைங்க, பயப்படுறாங்க. ஏங்க வேண்டியது இல்லைன்ற ஏங்க திருமணத்தை இன்னைக்கு அரசாங்கம் நல்ல ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குங்க. நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனா அவங்களால இருக்க முடியும், வசதி படைத்தவர்களால எப்படி வேணாலும் இருந்துப்பாங்க. அந்த ஏழைகள் மட்டும் மாட்டிட்டு உள்ள முழிக்கிறாங்க. ஏழை ஏன் பயப்படுறீங்கன்ற? ஏங்க நீங்கள் இந்த நாய் துரத்துறதை பார்த்துருப்பீங்க ரோட்டில் என்ன, அதாவது இந்த நாய் துரத்த ஓடிட்டே இருக்கும் இன்னொரு நாய். அந்த நாய் திரும்பி அந்த துரத்துற நாயை பார்த்து திரும்பினவொன்னே என்ன ஆகும், துரத்திட்டு இந்த நாய் டக்குன்னு நின்றுடும் பயந்து போய். அந்த மாதிரி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. திரும்பி கேள்வி கேளுங்க, பயப்படாதீங்கன்ற. உங்களை மிஞ்சி போனால் என்னங்க, திருச்சபை விட்டு வெளியே தள்ள போகிறாங்களா? தள்ளிட்டு போட்டோம். திருமணம் அங்கே தான் நடத்த முடியுமா? இன்றைக்கி அரசாங்கம் எல்லா போதருக்கும் லைசன்ஸ் கொடுத்துருக்குதுங்க திருமணம் நடத்துறதுக்கு. நான் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வச்சுருக்கிறேன். திருமணம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடத்துறதுக்கு நான் திருமண பதிவு வச்சுருக்கிறேன். நான் அமெரிக்காவில் போய் திருமணம் நடத்திட்டு வந்திருக்கிறேன், கனடாவில் திருமணம் நடத்திட்டு வந்திருக்கிறேன், நான் லண்டனில் திருமணம் நடத்திட்டு வந்திருக்கிறேன். வழங்குதா? இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வச்சுருக்கிறேன், சும்மா கிடையாது. அதனால் எல்லா போதரும் இப்போ மேரேஜ் லைசன்ஸ் வச்சுருக்கேன். என்னுடைய போதில் எல்லாருமே வச்சுருக்கிறாங்க. நீ சிஎஸ்ஐயில் தான் போய் அங்கே தான் கல்யாணம் நடத்தினா கல்யாணம் நீ நினச்சேன்னா உன்னுடைய முட்டாள்தனம். நீ ஏழையாயிரு இல்லை பணக்காரனாயிரு, எங்கே வேணால் திருமணம் நடத்தலாம். அதே மாதிரி கல்லறை, சிஎஸ்ஐக்குன்னு கல்லறையே கிடையாது இப்போ. ஆனால் அதே கிராமத்தில் என்ன இருக்குது, அரசாங்க கல்லறையும் இருக்குது. நீங்கள் தாராளமாக போய் கல்லறை அங்கே கட்டலாம். ஒரு காலத்தில் கல்லறை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஏன்னா இடுகாடாக இருந்தது. இப்போ எரியூட்டி தனியாக மின்சாரத்தில் வந்ததுனால இப்போ என்ன சொல்லிட்டாங்க, கல்லறை கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அரசாங்க கல்லறையில் கல்லறை நீங்கள் கட்டலாம். இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு? இப்போ ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சிஎஸ்ஐ ஸ்கூல் தான் நிறையா இருக்குது, அங்கே ஆசிரியர் வேலை கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கு சரியான சம்பளம் கொடுப்பதே கிடையாது. இல்லை, இதை சொல்லி தான் நெல்லை பேராயர் சொல்லிக்கிறாங்க. இந்த முறை திமுகவுக்கு நாங்கள் ஏன் ஆதரவு தெரிவித்தோம்னால், இங்கே வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஏதோ ஒரு நிதிங்கிறாங்க, அதுக்கு கிடைச்சிடுச்சு, இப்படி ஓப்பனாகவே பேசுகிறாங்க. இல்லை, உண்மைதான் அது. அதாவது அருமையான பேராயர் பர்னபாஸ் திருநெல்வேலியில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இந்த அவங்களோட டிடிஏ ஸ்கூல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கூலுடைய நிர்வாகம் ஒருவேளை இவங்க பண்ணலாம், சம்பளம் இவங்க கொடுக்கல, அரசாங்கத்திலிருந்து சம்பளம் வருது, அது அரசின் கடமை.
அரசு கடமை இல்லை, கடமை கிடையாது, கடமை கிடையாது. எய்டடுங்கிறதுனால கடமை. எய்டு என்ன, நீங்கள் ஏன் எய்டடாக வைக்கிறீங்க? ஓகே, ஏங்க எய்டடாக வைக்கிறீங்க? ஏங்க தனிப்பட்ட ஸ்கூல்லாம், தனிப்பட்ட காலேஜ்லாம், ஸ்கூல்லாம் இல்லையா? எத்தனை ஸ்கூல் இருக்குது? தனிப்பட்ட முறையில் எத்தனை பேர் ஸ்கூல் நடத்திட்டு போகிறாங்க? அந்த மாதிரி டயசிஸ் லெவலில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நடத்துங்க. ஏன் எய்டட் வச்சு வாங்குறீங்க? நீங்கள் ஏன் எய்டட் வாங்குறீங்கன்னா நீங்கள் அப்போ தான் கொள்ளடிக்க முடியும். விளங்குதா இப்போ நான் சொல்கிறது? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய சம்பளத்தை டைரெக்டாக உங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, ஆசிரியர்களுக்கு அங்கே பணி நியமனம் பண்ணும்போது அரசாங்க நியமனம் பண்ணுறது இல்லை, மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுது. அப்போ மேனேஜ்மெண்ட் யார்? அந்த பேராயர் தான். அந்த பேராயர் தான் பண்ணுறாரு, நீ எனக்கு 10 லட்சம் கொடுத்தாதான் உனக்கு ஆசிரியர் நியமனம். வேலூர் பேராயரத்தில் பல பேர் பல லட்சங்களை கொடுத்துட்டு என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க லிஸ்ட்டு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட சாருக்கே போயிடும் அந்த சீட்டும். இல்லை, குறிப்பிட்ட சாரார் போதோ போகலையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, பணம் கொடுத்தாதாங்க. அது கூட பணம் கொடுத்து வேலை கொடுக்கல. ஊரிஸ் கல்லூரின்னு ஒன்று இருக்குதுங்க, வேக்கன்சி 30 இருக்குதுங்க, 300 பேர்கிட்ட காசு வாங்கியிருக்கிறாங்க. காசு வாங்குறது யாரு? அந்த நிர்வாகம் டயசிஸா? பேராயருடைய கையாள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் சொல்லவா? சொல்லிடுங்க. ரூஃபஸ்ன்னு பேருங்க, பேராயருடைய கையாள் ரூஃபஸ்ன்னு பேருங்க அவர் பேர். என்ன இல்லைன்னு சொல்லுங்க, மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த பேராயருடைய கையாளுங்க அவர். எத்தனையோ பேர் பேராயர் இடத்துல சொல்லிட்டாங்க, அந்த பேராயர்கிட்ட ரொம்ப நல்லவர்னுவாங்க. அந்த பேராயர் நானும் நல்லவர் தான் நினச்சேன். கடைசியில் இப்படி ஒரு லிஸ்ட்டு வந்த உடனே அப்போது இந்த சிஎஸ்ஐயில் என்ன நடக்குது? அப்போ அரசியல்வாதியே மேலுன்ற, அட திமுக மேலு, அண்ணா திமுக பிஜேபியே மேலு. அந்த நிர்வாகத்தை மொத்தமாக கொண்டு திமுக இணைச்சிடலாமா? ஆமாம், மொத்தமாக அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க எல்லாத்தையும். அரசாங்கம் திமுக கொடுத்துருங்க. அதுக்காக தான் திமுக பின்னாடி போகிறாங்க. நாங்கள் கொஞ்சம் கொள்ளை அடிச்சுக்கிறோம், விளங்குதா? இப்போ நாங்கள் கொஞ்சம் கொள்ளை அடிச்சுக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, திமுகவுக்கு வாக்கு கேட்டு இவங்க கொள்ளை அடிக்கிறாங்க. திமுக பேரில் இவங்க கொள்ளை அடிக்கிறாங்க. ஏன்னா திமுக முதலமைச்சரே என் கூட இருக்கிறாரு, உன்னால் என்ன பண்ண முடியும்? அதான் இவங்களுடைய கேள்வி. முதலமைச்சரே என் கூட இருக்கிறாரு, நீங்கள் என்ன பண்ண முடியும்? என்ன அப்போது மக்கள் பயப்படுவாங்கள பார்த்தோம், ஐயோ முதலமைச்சர் அவர் கூட இருக்கிறாரு, அப்போ நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இவங்க நினைக்கிறவங்க தான் பயப்படணுமே தவிர என்ன மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் பயப்படவே மாட்டோம், நீங்கள் யாரு கூட இருந்தாலும். இல்லை, பச்சையாக தெரியுது. ஒரு அரசு இங்கே அமைஞ்சிருக்குன்னா அந்த 5 ஆண்டு காலம் மக்கள் நல்லது செஞ்சேன்னு சொல்ல போகிறாங்க, இல்லை நல்லதே நடக்கலாம் நல்லது நடக்கலாம்னு சொல்ல போகிறாங்க. ஒரு விஷயத்த சொல்லி கிளைம் பண்ணுறாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, எது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு. ஆனால் இது வெளிப்படையாகவே தெரியுது, மக்கள் மத்தியிலே வெளிப்படையாக தெரியுது. இவர்களுக்கு ஆதரியுங்கள், இவங்க மனசாட்சி உறுத்தாதான் நான் கேட்குறேன். மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் தானே உறுத்தது. ஏன்னா இவர்கள் தானே மேடை போட்டு பேசுகிறாங்க. அவ்வளோ பேரை கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு வச்சுருந்துக்கிட்டு உங்களை பாதியில் வச்சு பல விஷயம் சொல்கிறாங்க. நான் சொல்லக்கூடாது, அது நான் சரி நம்ம பேச வைக்கிறாங்க. இவ்வளவும் பேசிட்டு எதுவுமே இல்லாமல் அப்படியே போய் மொத்தத்தையும் கொண்டு கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்களா? மொத்தத்தை அவங்க கொள்ளை அடிச்சிருந்தாங்க. இதை மக்கள் கேட்க மாட்டாங்களா? கேட்கணும்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு தெரியுமா? இது ஏங்க மக்களுக்கு தெரியாமல் இல்லைங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கேட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது ஒரு நல்ல காலம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் இது கேட்டாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லன்னு மக்கள் நினைக்கிறாங்க, அதனால கேட்கல. ஆனால் இப்போ மக்கள் கையில் இப்போ இருக்குது நல்ல ஒரு காலம். இன்னொரு 5 நாட்களில் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் தேர்வு செய்ய போகிறீங்க. இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது, யாரை நீங்கள் தேர்வு செய்ய போகிறீங்கன்ற உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம ஆனால் பிஜேபின்னு கூட சொல்லலை, பல கட்சிகள் இருக்கு, அதில் யார் நல்லவர்களுக்கு தேர்ந்தெடுக்குது? ஏங்க உங்கள் பகுதியில் தெரியுங்க உங்களுக்கு யாருன்னு. நான் கட்சி சார்பாக நீங்கள் வாக்களிங்க நான் சொல்லவே இல்லை, எந்த பாதிரியாலும் சொல்லவும் கூடாது, நான் அதை சொல்லவே இல்லைங்க. ஓகே, நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னா மக்களுக்கு தெரிதா இவர் நல்லவர்னு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு போங்களேன், தவறே இல்லை. முடிவை நீங்க எடுங்க, முடிவை மக்கள் எடுங்க, மக்கள் முடிவு எடுங்க. இப்போ நான் சில காரியத்தை சொல்கிறேன், இவங்க வந்தால் நல்லது அவங்க வந்தால் நல்லது, ஏன் வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேனே தவிர முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. முடிவெடுக்கக்கூடியது மக்கள் கையில் தான் இருக்கு. ஆனால் மொத்தமாக ஒரு ஆளை பிடிச்சா போதும் அப்படி திமுக நினச்சி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இதை மக்கள் பார்ப்பாங்கல்ல, மக்கள் கையில் கொடுத்தாலும் இவங்களே பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாங்களே, சர்ச்சைகளில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, ஓட்டை நீங்கள் உங்களுக்கு தான் போடணும். ஆமாங்க, ஏங்க அது நடந்து போச்சுங்க. கன்னியாகுமரியில் நடந்தது, ஈரோடில் நடந்தது, கோயம்புத்தூரில் நடந்தது. அதை தான் சொல்கிறேன். இந்த சிஎஸ்ஐ உடைய செயலாளர் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கிறாருங்க. பாதிரியார்களை உட்கார வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ இதில் அப்படி தான் சொல்லப்படுதா என்னன்னு நான் கேட்குறேன். ஏங்க அப்படி சொல்லவே இல்லையேங்க.
உண்மையிலே அப்படி பைபிளில் சொல்லப்படுதா இல்லை ஜீசஸே சொல்லியிருக்கிறாரா? பைபிள் என்ன வேதம் சொல்லுதுன்னா, அதிகாரிகளை வைக்க போகிறது நான் தான், அதிகாரிகளை தள்ளிவிட போவதும் நான் தான், அதிகாரிகள் கொடுமைக்காரர்கள் தான். நான் சொல்கிற வசனம் புரியுதா? அதிகாரிகள் கொடுமைக்காரர்கள் தான் இருப்பார்கள். நான் அப்படிப்பட்டெல்லாம் வைப்பேன். ஏன் கொடுமைக்காரர்களை நான் வைக்கிறேன்னா, அப்போ தான் நீ என்ன பண்ணுவ, சீர்திருந்துவே அப்படின்னு என் பைபிள் சொல்லுதுங்க. வேதமே அப்படி தாங்க சொல்லுது, என் பைபிளே அப்படி தாங்க சொல்லுது. கொடுமைக்காரர்கள் தான் ஆட்சியிலே இருப்பார்கள். காரணம் என்னன்றால், அந்த கொடுமைக்காரர்கள் அப்படி இருந்தால்தான் நீ சீர்திருந்தவ, நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணு, அவர்களுக்கு கீழ்ப்படி, அந்த கொடுமைக்காரர்களுக்கும் கீழ்ப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க. அப்போது ஒரு கிறிஸ்தவன் பிஜேபி எதிர்க்கலாமா? நீ தானே சொல்கிற பிஜேபிக்காரன் கொடுமைக்காரன்னு. அப்போ அதை கொடுமைக்காரனை வச்சது யார்? கடவுள் தானே வச்சார். அப்போ அவன் சொல்கிறத கீழ்ப்படின்னு தான் பைபிள் போடுது. நீ அதை கேட்க மாட்டுற. திமுக வந்தானுக்கு ஆதரவு கிடைக்கும், திமுக வந்தால் சிறுபான்மை நலன் கிடைக்கும். ஏய், என்னையா பண்ணார் சிறுபான்மைக்கு? என்னையா பண்ணார் கடந்த 5 வருஷமா? ஒன்று சொல்லியா? சிறுபான்மை தலைவர்களுக்கு பண்ணார் இல்ல, அதுவும் இல்ல. அதுவும் கிடையாதா? எந்த சிறுபான்மை தலைவருக்கு என்ன பண்ணாரு? ஏங்க கேஸுன்னு நிலுவையில் இருக்குதுங்க. இப்போ நான் சொன்ன ஆளுக்கெல்லாம் நில அபகரிப்பு, கொலை கேஸு எல்லாம் இருக்குதுங்க. இன்னும் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா கேஸை? இன்னும் ஹைகோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குதுங்க. அபகரிப்பு, நில அபகரிப்பு கேஸ்லாம் இன்னும் இருக்குதுங்க. நான் தைரியமாக காட்ட முடியுங்க, கேஸ் நம்பரை சொல்ல முடியுங்க என்னால். இல்லை, கூட்டம் நடத்துபவர்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருக்கிறார்கள், அதை கூட்டத்துக்கு வந்தவர்கள் அதே மாதிரி இருக்கிறார்கள். அவர்கள் எங்கேயோ போய்விட்டார்கள். 15 மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தெல்லாம் உருவாக்குறாங்க. அதனால் கேட்குறேன். அது நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோதாங்க. அதனால தான் சொல்கிறேன், கிறிஸ்தவனை நான் நம்ப மாட்டேன். எந்த ஒரு கிறிஸ்தவனையும் நான் நம்ப மாட்டேன். இப்போ கமெண்ட்டில் இப்போ நம்ம பேசிட்டேன்ல, கண்டிப்பாக திட்டுவாங்க. என்ன யார் திட்ட போகிறா பாருங்க? கிறிஸ்தவன் தான் திட்டுவான். போலி சாமியார், போலி பாதிரியார், போலி பாதிரியார், போலி பேராயர், சங்கி பேராயர் சொல்லிட்டு போ. நீ என்ன சொன்ன எனக்கு என்னடா? ரோட்டில் போகிற நாய் கொலைக்குது நினச்சிட்டு போயிட்டே இருக்க போகிறேன் நான். அவ்வளோதான். உன்னை யாரா இந்த யூடியூப்பில் வந்து என்னை பார்க்க சொன்னது? உனக்கு அமிச்ச நான் தனிப்பட்ட. ஆனால் ஒரு சில பேர் சிந்திக்கிறாங்க இன்னைக்கு. ஒரு சில பேர் உண்மையிலேயே ஆமா ஆமா ஆஹா இது உண்மைதான்டா, நம்ம திருச்சபையில நம்ம ஊர்ல நம்ம டயசிஸ் சார்ந்ததுல நடக்குது. ஒரு சில பேர் சிந்திக்கிறான். சிந்திக்கிறவன் அறிவுள்ளவன், நிந்திக்கிறவன் அறிவில்லாதவன், அடிமை. வேற என்ன செய்ய? நீ வந்து காலம் முழுக்க அடிமையாக தான் கிடக்கணும். நீ அடிமையாக இல்லாத சுதந்திரவாளியாக இரு, நான் உன் கற்றுத்தரேன். அன்னைக்கு நீ உருப்படுவ, அன்னைக்கு உருப்பிட்டுருவ. அந்த ஊர்ல அந்த சபையில நீ உருப்படுவ. நானும் ஒரு காலத்தில் சிஎஸ்ஐயில் இருந்தவன் தானேங்க. நீ பண்ணுற திருட்டுத்தனத்தெல்லாம் தைரியமாக சொன்னவொடனே என்னை தூக்கி விலைக்கு தூக்கி தூரத்துக்கு போ. என்ன வருத்தம்னா ஃபாதர், ஒரு ஊர் ஒரு சேகரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 90 குடும்பம் ஒரு கிராமப்புறங்களில் இருக்க சர்ச்சில் இருக்குன்னா, அந்த 90 குடும்பத்தில் அந்த 15 குடும்பம் மட்டும் கடைசி வரைக்கும் நல்லா இருக்குது. அது அதனால தான் நமக்கு அந்த ஆதங்கமாகவே இருக்குது. ஆமாம், மாற்றி அவங்க தாங்க வருவாங்க. செயலாளர், பொருளாளர், அந்த 15 குடும்பம் தாங்க வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மீதி இருக்க 70 குடும்பத்தை ஏமாற்றி அவங்களே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே எல்லா சலுகையும் வருது. அவங்களே டீச்சர்ஸ் மாதிரி வாத்தியம் மாதிரி சீட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, கடைசி வரைக்கும் இந்த இங்கே இருக்கு, இங்கே லோக்கலில் இந்த 70 இவங்க அடிமையாக வச்சுக்கிறாங்க. மேலே வந்து ஒட்டுமொத்த கிறிஸ்தவ இதுவையும் அவங்க அடிமையாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அப்படியே தார வார்த்தை வித்துட்டு போகிறாங்க. அதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. பக்கத்தில், சென்னை பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குதுங்க, சரிங்களா? அந்த ஊர் பேரை நான் சொல்ல விரும்பலை. சென்னை பக்கத்துலேயே என்ன நம்ம வண்டலூர் ஏரியா சொல்லுங்க, ஏரியா மட்டும் சொல்லுங்க, புரிஞ்சு. கூடுவாஞ்சேரிங்க. ஓகே. அந்த சபையில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் முன்னாடி சீட்டில் யார் உட்காரணும்னா அவங்க மட்டும்தான் உட்காரணும். இந்த பெரிய ஆட்கள், நீங்கள் சொல்லி இந்த 15 குடும்பம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு 4 குடும்பம் இருக்குதுங்க. அவங்க மட்டும்தாங்க முன்னாடி உட்காரணும். அந்த பெஞ்சில் அவங்க மட்டும்தாங்க உட்காரணும். ஏங்க பொதுவான இடங்க, சர்ச்சுன்றது பொதுவான இடம், யார் வேணால் எங்கே வேணால் உட்காரலாம். ஆனால் அந்த முதல் சீட்டில் அவங்க தாங்க உட்காரணும். வேறு யார் உட்கார்ந்தாலும் எழுந்து போண்டுவாங்க. எனக்கு நான் ஒரு நாள் போய் அங்கே உட்காரலான்னு இருக்கிறேன். இப்போ இந்த உடையெல்லாம் இல்லாமல் நான் அந்த முதல் சீட்டில் போய் உட்காரலான்னு இருக்கிறேன். என்ன பண்ணுறாங்க பார்க்கலான்னு நான் முடிவு எடுத்துருக்கிறேன். இப்போ தான் நான் நேற்று தான் அதை கேள்விப்பட்டேன். ஒரு சர்ச்சில் அவங்க தான் அந்த குடும்பத்தில் உள்ள ஆட்கள் மட்டும்தான் முன்னாடி உட்காரணும்னா, அப்போ மற்றவங்களாம் கேனையனா? கிறிஸ்தவ சபையெல்லாம் ஜாதி பார்க்குறான், கிறிஸ்தவ சபையில் தான் பணம் வாங்குறான். சொல்கிறாங்க, பல பேர் சொல்கிறாங்க, கட்சிக்காரனோட மோசமாக இருக்கீங்களா, சண்டை தலையெல்லாம் அடித்து உருட்டும் போது பல பொன்மொழிகள் பேசுகிறாங்க. முன்னாள் முதலமைச்சருங்க டாக்டர் கலைஞர் கருணாநிதியே சொல்கிறாருங்க, அவங்களுடைய அரசியல்வாதிகிட்ட சொல்கிறாரு, ஏம்பா உனக்கு அரசியல் கற்றுக்கணுன்னா கிறிஸ்தவ பிஷப்பு கிட்ட போய் கற்றுக்குப்பான்றார், கிறிஸ்தவ பேராயிட்ட போய் கற்றுக்குப்பா அரசியல் இப்படி பண்ணோன்னு அவங்க சொல்லி கற்றுத்தருவாங்க உனக்கு அரசியல் பண்ணுறதுக்குன்றார்.
அப்போ எவ்வளோ கேவலமாக இருக்குது கிறிஸ்தவங்களுடைய நிலைமை. அதனால தான் இந்துக்களை பற்றி நான் சொல்கிறேன். அருமையான இந்துக்களே, 5 நாட்கள் தான், முடிவெடுங்க, நல்ல முடிவாக எடுங்க. உங்கள் இந்து கட்சியேன்னு ஒன்று இருக்குது, எல்லாரும் அதை இந்து கட்சின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அறிவாளிகளாக இருந்து உண்மையான இந்துக்களாக இருந்து அந்த இந்து வாக்குகளை அந்த இந்து கட்சிக்கு போடுங்க. என்ன, நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன். எவனா என்ன சொல்லிட்டு போட்டோம், இது மத சார்புள்ள கட்சின்னு சொல்லிட்டே போட்டோம், பரவாயில்லைங்க. நீங்கள் உண்மையான மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தால் தயவுசெய்து அந்த கட்சிக்கு உங்கள் வாக்குகளை கொடுங்க. நிச்சயமாக ஃபாதர், கிறிஸ்தவர்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணுன்றது தான் உண்மை. என்னைக்கு சிந்திக்கிறாங்களோ உண்மையிலே அன்றைக்கி அவங்களுக்கு சுயமாக யோசிக்க தெரியும், முடிவெடுக்க தெரியும். ஏன்னா இது தேர்தல் ஓட்டுங்கிறது அவங்களோட உரிமை, யாருக்கு வேணாலும் போடட்டு. ஆனால் இப்படி போய் மொத்தத்தையும் கொண்டு வச்ச மாதிரி வைக்கிறாங்க. இதை பார்க்குற கிறிஸ்தவர்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திருந்திட்டா தமிழ்நாட்டு திருந்திருங்க. நிச்சயமாக ஃபாதர், தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றிங்க.